எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மைவி3 எம்டி சக்தியானந்தனுக்கான பைல் அப்டேட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ பைல் அப்ளை பண்ணுவாங்க, அவர் எப்போ வெளில வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தோம். அதுல ஒரு சின்ன அப்டேட் வந்துருக்குது. அந்த அப்டேட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்டா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள டீடைலா பேசலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஏன்னு எல்லாருக்குமே தெரியும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்குள்ள எம்டி வந்து வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நானும் வீடியோலாம் போட்டிருப்பேன். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்போ பெயில் கிடைக்கும், அடுத்த ஹியரிங் எப்போ வருங்கிறது தான் மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதி பெயிலுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு அப்ளை பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருக்கு கட்டாயம் வந்து பைல் அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாயர் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலும் வந்துருக்குது. மைவி3 ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு அப்படி இல்லைன்னா 5ஆம் தேதிக்குள்ள அவங்க அப்ளை பண்ணிட்டா கூட ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங்க்கு டேட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்குது. இது மூலியமா அவங்க சொன்னது வந்து உண்மைன்னு தான் நம்மளுக்கு தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ள அடுத்த ஹியரிங்க்கு டேட் வந்துருச்சுன்னா 15ஆம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா எம்டி வந்து கண்டிப்பாக வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வருது. எல்லாருமே வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். ஹியரிங்கான டேட் எப்போ கொடுக்குறாங்க, பைல் வந்து அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையா, அந்த டீட்டெயிலாம் இன்னும் நமக்கு தெரிய வரல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைல் அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட வந்திருக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருங்க, வேற எதையுமே திங்க் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹை அத்தாரிட்டிஸ் மெம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய தகவல் ஒன்று வந்துருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சீலிங் அமௌண்ட் இது பண்ணவே இல்லை. பாதி பேர் வந்து மைவி3 சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹை அத்தாரிட்டி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வந்து வெளியே வந்துருவாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து ரன்னிங்லேயே இருக்கணும், யாரும் ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சிருக்கிறாங்க. கேப்சா டைப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அது உங்களோட கையில் தான் இருக்குது. இது வந்து முடிவு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்களோட வேண்டுகோளை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் தெரியப்படுத்துகிறேன். அதுவும் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இருங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பைலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க, ஹியரிங் டேட்டும் வந்துடும். எம்டியும் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவாரு. அவர் வெளியே வந்துட்டாருன்னா நிலைமை எல்லாருக்குமே மாறும். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டுக்கான டேட்டையும் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 15க்குள்ள அவர் கண்டிப்பாக வெளியே வந்துட்டாருன்னா 16 இல்லை 17 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு முதல்ல கொடுப்பாங்கிறது தான் எம்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அவர் வெளியே வந்தாருன்னா தான் அவங்களோட கலந்து பேசி யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறத எம்டி வந்து முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை அத்தாரிட்டி மெம்பரில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா எம்டி வெளியே வரது மட்டும்தான் இப்போ ஒரே வரி. அவரும் வெளில வந்துருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியே வரதுக்கான நிறைய ப்ராசஸும் நடந்துகிட்டு தான் இருக்குது. சாட்சிகளை இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மைவி3 மெம்பரும் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக உள்ள வந்து எம்டிக்கு வந்து நான் சாட்சி கொடுக்குறேன், நான் ஆதாரமாக இருக்கிறேன், அவருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மைவி3 வாங்கின பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனிலேருந்து நான் நஷ்டம் அடையலை, எனக்கு லாபம் தான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு கூப்பிட்டாலும் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எம்டி இந்த மாதிரி வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வருது. எல்லாருமே பாசிட்டிவாகவே இருக்கும். எம்டி கண்டிப்பாக வெளியே வராதுன்னு நம்புவோம். அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்துகிறேன். எல்லாருமே நம்பிக்கையாக இருங்க. இன்னைக்கு 2ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பைலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. இதுவே ஒரு மைவி3 மெம்பருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி தான். பொறுத்து இருந்து பார்க்கலாம் எம்டி வெளியே வராதா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது சூப்பரான தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துறேன். இதே மாதிரி வேற ஏதாவது சூப்பரான வீடியோவோட நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.